சாவடியிலே அமர்ந்திருக்கும் போது ஆங்கார கோபம் கொண்ட அப்பா வட்டேன் குப்பா வட்டேன் அடேரி தம்பி முத்துப்பட்டா நான் எவ்வளவோ உன்னை படிக்க வச்சு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி இந்த கூட்டமும் நாட்டமும் வருவதற்குள்ள நான் என்ன பாடுபட்டிருப்பேன். எத்தனை தெரு தெருவா அலைஞ்சு நம்ம அக்ரகாரத்துல உள்ளவங்க அத்தனை பேருக்கும் நான் அறிக்கை கொடுத்தனடா. வந்தவங்க முன்னால என் மானத்தையே வாங்கிட்ட, என் மரியாதையை நீ கெடுத்துட்ட அப்படின்னு அப்பா அவட்ட வந்தா ஓங்கி முத்துப்பட்டேன் தலையில ஒரு கூட்டு குட்டினா. அவன் கூட்டின உடனே ஆரிய முத்துப்பட்டனுக்கு கூட்டத்துல வெக்கமா போச்சு. நம்ம அண்ணன் வீட்டுல போய் கொண்ட போட்டாலும் நம்மள தெரியாத கூட்டத்துல வச்சு என்ன தலையிலே கூட்டிட்டா சண்டாளே அப்படி என்று கண்ணீரும் கவலையும் கொண்டு அம்பலச்சாவடியில் ஆரிய முத்துப்பட்டன் இருக்கும் போது அண்ணன் தம்பி 6 பேரு வீட்டுக்கு போனாங்க. அம்பலச்சாவடியில ஒரு ஆளு கிடையாது, அத்தனை பேரும் மண்ணல்லி தூத்துனா வீட்டுக்கு போயிட்டான். அப்பந்தான் ஆரிய முத்துப்பட்டன் நினைக்க நம்ம அம்மா தானே நம்மள குறைவா பாட சொன்னார், தாயார் தானே நாமளை தரக்குறைவா பாட சொன்னார். நான் என்ன வேணும்னா பாடுனேன், கந்துட்டி விழுந்துரும்னு சொல்லி அம்மா சொல்லை தவறாம நான் ஸ்ரீராமன் திருக்கதைய சீர்குறையா பாடினேன். அண்ணா என்னை வீட்டுக்கு கொண்டு போய் அடிச்சாலும் தெரியாது, பிடிச்சாலும் தெரியாது, அம்பல சாவடியில என்ன அவமானப்படுத்திட்டான. அப்படி முத்து முத்தா கண்ணீரை முத்துப்பட்ட நான வந்தா அவன் முகமெல்லாம் வடிப்பானா. ஆறாத கண்ணீரை பட்ட அங்கமெல்லாம் வடிப்பானா. கண்ணீரை வடிக்கான கண்ணீரை வடிக்கான பட்டங்கவலை கொண்டு இருக்கான். அவன் கண்ணீரை வடிக்கான அவன் கண்ணீரை வடிக்கான கவலை கொண்டு இருக்கான. நம்ம இனிமே அரண்மனைக்கே போக கூடாது, வீட்டுக்கு திரும்பி போகவே கூடாது, நம்ம அம்மா அப்பாவை பார்க்க கூடாது, அண்ணன் தம்பி மூஞ்சில முழிக்க கூடாது. அப்படி என்ற ஆரிய முத்துப்பட்டே நாமளை அவமானப்படுத்தி விட்டார் அல்லவா. இனி நம்ம வீட்டு பக்கமே போகவே கூடாது அப்படின்னு அம்பல சாவடியிலே உட்கார்ந்திருந்தான். அம்பல சாவடியிலே உட்கார்ந்திருக்கும் போது அண்ணன் தம்பி யாருமே தேடி வரல. சிவகாமி ஆச்சு அப்பா பட்டா என் தம்பி ஆரிய முத்துப்பட்டேன் 7வது திருமகனை எங்கடா என் பிள்ளைய அம்பலச்சாவடியில ஒத்தையில விட்டுட்டா வந்தீங்க. எம்மா ஏ சிவகாமி ஆச்சு ஏ தாயே உன் மகனை ராமாயணமா படிக்க வச்சிருக்கேன். அவனுக்கு என்னமெல்லாம் செலவழிச்சு நான் படிக்க வச்சேன். ஆனா என்ன கூட்டத்துல என்ன கேவலப்படுத்திட்டான், என்ன மறுவாத குறையா நடத்திட்டான். ராமாயணம் பாட சொன்னா அவன் கீமாயணமா படிச்சுட்டான். கோவத்துல ஒரு கொட்டு கொட்டுனேன். கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தான். வீட்டுக்கு வந்ததா தெரியல. உன் மகனை வேணும்னு சொன்னா நீயே போய் பாரு அப்படின்னு உடனே சிவகாமி ஆட்சி மனதிலே வருத்தப்பட்டா. அவனா வீட்டுக்கு வருவா, நீ சும்மா இரு. என் பிள்ளையவ அடிச்சிய, என் கொலையடைச்சு பிறந்த பிள்ளை என் செல்லமுத்து பட்டனையாடா நீ அடிச்ச. நீ பிள்ளைய வீட்டுல கொண்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லலாமே. அவன் ரோசக்காரை முத்துப்பட்டு என்ன செய்தானோ தெரியலையே அப்படி என்று சொல்லி சிவகாமி ஆட்சி சொல்லும் போது அவை அம்பல சாவடி ஆரிய முத்துப்பட்ட அவை என்னாத எண்ணமல்ல என்னாத எண்ணமல்ல அவை என்னவான முத்துப்பட்டு போக வேண்டாம், அண்ணனையும் பார்க்க வேண்டாம். நம்ம இருந்தால் எடப்பமையா இறந்து போன
குச்சமில்லை நம்ம வாழ்ந்தாலும் இழப்பமையா நாம் ஆண்டாலும் குச்சமில்லை நான் ஆக்க புடுங்கிடணும் இந்த நல்வுயிரை மாய்த்திடணும் நாக்க பிடுங்கிறனும் நம்ம நல்வுயிரை மாய்த்திடணும் நாக்க பிடுங்கணும் நல் உயிரை மாய்க்கணும் இனி இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடாது மாண்டு விடணும் அடிந்து விடணும்னு சொல்லி முத்துப்பட்டை மனசுல நினைக்கான் அவன் மனசுல நினைக்கும் போது கொஞ்ச நேரமாச்சு விடிய காலமாக போகுது அதிகால நேரத்துக்குள்ள ஆரிய முத்துப்பட்டனுக்கு மனசு மாறுது நம்ம எதுக்கு மாண்டு மடியணும் நம்ம என்ன படிக்க தெரியாதவனா இல்ல எழுத தெரியாதவனா இல்ல மாடு மேய்க்க போனவனா வாழணும்னு ஆசைப்படுதவன் வீரம் உள்ளவன் வாழ்ந்தே திருவான் கோலை தான் சாகனம்னு முடிவெடுப்பான் நமக்கு படிக்க தெரியாம இல்ல எழுத தெரியாம இல்ல நம்ம எதுக்கு மாண்டு மடியணும் நம்ம கையில இவ்வளவு தொழில வச்சிட்டு எதுக்கு கவலைப்படணும் அதனால கவலையே இருக்கக்கூடாது அதனால கவலைப்படக்கூடாது இந்த ஆரிய நாட்டை விட்டு நம்ம எங்கேயாவது போகணும் ஆரிய நாட்டை விட்டு எங்கேயாவது சென்று நாமல் பிழைத்திருக்க வேணும் என்று சொல்லி அவன் ஆரிய முத்துப்பட்ட அவன் ஆரிய நாடு விட்டு அதோ அதிகால வேளையில அவன் கால் போன தடமாக அந்த கட்டழகை வாரான அப்பங்கால் போன தடமாக அந்த கட்டழகை வாரானே நம்ம எங்க எங்க போவோம் என்று எண்ணிக்கொண்டு வார போது மலையாளம் போக வேணும் மலையாளம் போக வேணும் நம்ம மந்திரிய வாழ வேண்டும் நம்ம மந்திரிக்கு மந்திரியா வாழணும் நம்ம கிட்ட தொழில் இல்லையா படிப்பு இல்லையா அதனால நம்ம கவலையே படக்கூடாது அப்படின்னு ஆரிய நாடு விட்டு கால் போன தடமாகவே கட்டழகே மலையாள தேசத்துக்கு வந்தான் மலையாள தேசத்திலே கொட்டாரக்கரை குமரி பகவதி அம்மா வாசலுக்கு வந்து என் ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவன் அவன் படித்திருக்கக்கூடிய படிப்பு கலைகளை வைத்து மந்திரிக்கு மந்திரியா நம்ம இருக்க வேண்டும் என்று மனசிலே நினைக்கிறான் சிவகாமி ஆட்சி சிவசுந்தர பட்டரை நைட்டெல்லாம் தேடி பார்க்க சொன்னான் இவன் தான் நைட்டே புறப்பட்டு வந்துட்டான நைட்டே கால்நடையா வந்தான் காலைக்குள்ள மனசு மாறி மலையாள தேசத்துக்கு வாரான் அப்ப சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தர பட்டரும் ஆரிய முத்துப்பட்டன காங்கலன்னு அலமோதி தேடி பார்க்காங்க அப்ப அலமோதி தேடி பார்க்க எங்கேயுமே நம்ம பிள்ளைய காங்கலன்னு சிவகாமியாச்சு கண்ணீரை வடிக்க எடா ஏ அப்பா வட்டா என் கண்ணெறிஞ்ச பிள்ளை என் கட்டி கருப்பட்டி என் கனவில்லாத கரும்பு என் பிள்ளைய நீ அடிக்கலாமா அவன் உன்ன மாதிரி இல்லடா அவன் ரோசத்துல கெட்டிக்காரன் அவன் எங்க போனானோ தெரியலையே என் பிள்ளைய தேடி பார்த்துட்டு வா அப்படின்னு 2-3 நாளா தேடி பார்க்காங்க பட்டனா காங்கவே இல்ல ஆனா ஆரிய முத்துப்பட்டே மலையாள தேசத்தில் கொட்டாரக்கரை குமரி பகவதி வாசலுக்கு வந்தான் அந்த நேரம் கொட்டாரக்கரை ராமராஜா மன்னனுடைய ஆட்சி நடக்கு அப்ப இந்த ஆரிய முத்துப்பட்டை நம்மளா வழிய போய் வேலைக்கு போனா கிளவின்றுவான் வழிய போனா கிளவிம்பா நம்மளா போனா அவனா வந்தா குமரி அதனால நம்ம போய் எங்கேயும் வேலை கேட்க கூடாது யாராவது போன் போட்டு நீ வேலைக்கு வா அப்படின்னு சொன்னா தான் நமக்கு மதிப்பு நானா போய் வேலைக்கு வரணும்னு சொன்னா நமக்கு மதிப்பு இல்ல நம்ம கேட்பாங்கல்ல உன்னை எவன் கூப்பிட்டா நீ உடனே வந்துட்ட உன்னை யார் அழைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அப்படியே முத்துப்பட்டனானவன் நம்ம இன்னும் இருக்கிறதே பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி கடலோர பகுதியில போய் வாழை நிறுத்தி
அப்படியே முத்துப்பட்டனானவன் அவன் திறமையை காட்டணும்னு வாழை நிறுத்தி வச்சிருக்கான் கடலோர பகுதியில. அதாவது இனிமேல் இருப்பதை விட இந்த வாழ பாய்ந்தாலும் குற்றம் கிடையாது. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆரிய முத்துப்பட்டேன் கொட்டாரக்கர குமரி பகவதி அம்மா வாசலுக்கு வந்தா. வாசலுக்கு வந்து ஆரிய முத்துப்பட்டேன் நம்ம திறமைய பார்த்து யாரா இருந்தாலும் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கடற்கரையின் ஓரத்திலே அமர்ந்திருக்க கொட்டாரக்கரை ராமராஜா மன்னன் பவனி சுத்தி வருகிறார். அவர் பவனி சுத்தி வரக்கூடிய நேரம் ஆரிய முத்துப்பட்டே மகாராஜா வருவதை கண்டார். உரையில் இருந்த வாளை தரையிலே ஊன்றி சக்கரமா சுழண்டு நிக்கான். அவன் திறமைய பார்த்த உடனே கொட்டாரக்கர ராமராஜா மன்னன் பார்த்தார். எப்பா மந்திரி அதோ பாரு, ஆளிலே அழகனே மன்மதனா இருக்காரு, பார்க்க பிராமணாலா தெரியுதப்பா, சூரிய பிரகாசமா சொல்லிக்காரு, இவ்வளவு பெரிய திறமை உள்ள மனிதனா இருக்கக்கூடிய இந்த பாலகன் யாரென்று எவரென்று விசாரித்து நம்ம அரண்மனைக்கு அழைத்து வா. அப்படி என்று ராமராஜா மன்னன் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று ஆரிய முத்துப்பட்ட அவனும் மந்திரியதான் அழைத்து எப்பா ஏ பலகா ஞாலிலே அழகிலே மன்மதனா இருக்கிற உன் திறமையை கண்டு என் கொட்டாரக்கரை ராமராஜா மன்னா உன்னை அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார். வாங்க வாங்க, இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரிய முத்துப்பட்டேன் அரண்மனைக்கு வந்தா. அரண்மனைக்கு வந்த உடனே அரச மன்னன் கேட்கிறாரு, எப்பப்பா ஊரு என்ன, பேரு என்ன, நீ ஒத்த வழி வந்தது என்ன, உனக்கு நாடு என்ன, நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, எந்த ஊரு எந்த தேசம், அப்பா எங்கிருந்து இங்கு வந்த, உனக்கு தாயும் என்ன தகப்பன் என்ன, தாயும் என்ன தகப்பன் என்ன, தன்னந்தனிமையா வந்ததென்ன. நான் பிறந்தது ஆரிய நாடு, எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, எனக்கு ஆதரிக்க ஒருவர் இல்ல, எனக்கு தாயும் இல்ல தகப்பன் இல்ல, என்ன தற்காக்க ஒருவர் இல்ல. ஆரிய முத்துப்பட்டை ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? அம்மா அப்பா இருக்கு, தாய் தகப்பன் தமையன் இருக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு வேலை தர மாட்டாரு, அனாதைன்னு சொன்னாதான் நம்மள ஆதரிச்சு வைப்பாங்க. அதனால நம்ம அரண்மனையிலே பணி செய்யணும்னு சொன்னா ஆரிய முத்துப்பட்டனுக்கு ஒரு பக்கம் கோபம். நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்மளை தேடி வரல, நம்ம அண்ணன் 6 பேரும் சேர்ந்து நம்மளை அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏன் நம்ம இருக்கு தாய் தகப்பம்னு சொல்லணும் அப்படின்னு கோபத்துல மன வருத்தத்துல பொய் சொல்லுகிறான் இந்த கொட்டாரக்கர ராமராஜா மன்னங்கிட்ட. அப்ப கொட்டாரக்கர ராமராஜா பார்த்தார். அப்படின்னா நீ வருத்தப்பட வேண்டாம்ப்பா, உன் பேரு என்ன? என் பேருதான் ஐயா ஆரிய முத்துப்பட்டேன். ஆகையினால உங்க அரண்மனையில என் திறமைக்கு ஏற்றவாறு ஏதாவது பணி இருந்ததுன்னா சொல்லுங்க. அப்பா அதுக்குத்தான் உன்னை அரண்மனைக்கு நான் வரவழைத்தேன். உன் திறமைய கண்டேன், உன் அழக கண்டேன். அரண்மனையில எத்தனையோ படைகள் இருக்கிறது, எல்லா படைகளுக்குமே தலைமையா பார்ப்பதற்கு ஆளு கிடையாது. ஏற்கனவே கொச்சி நாட்டில இருந்து கொடி கட்டி போருக்கு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கொச்சி நாட்டில இருந்து கொடி கட்டி போருக்கு கூப்பிடுவேன். அவர்களை போர் செய்ய வேண்டுமானால் உன்னமாடி திக்கி விஷயம் இருந்தா தான் அவர்களை செய்து வர முடியும். நம்ம அரண்மனையில மந்திரிமார்கள் வாழ்வீச்சுக்காரங்களும் இருக்காங்க.
ஆனா இப்ப 1000 மந்திரிமார்களுக்கும் அண்ணாவி முதல் மந்திரி இதுவரைக்கும் இல்ல. அதனால 1000 மந்திரிமார்களுக்கும் அண்ணாவி முதல் மந்திரியாகவே இருந்து மன்னனுக்கு மன்னனாக மந்திரிக்கு மந்திரியாகவே இருந்து எனக்கு திருமகனாகவும் இருக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி அரண்மனையில் உள்ளவங்க அத்தனை பேரையும் வரவழைத்து எல்லாரும் இங்க வாங்க, என் மந்திரி தண்டி தலைவாரி எல்லாரும் இங்க வாங்க, இதோ நிற்கிறாரு இந்த ஆரிய முத்துப்பட்டை. இன்னையில் இருந்த அரண்மனையில 1000 மந்திரிமார்களுக்கும் அண்ணாவி முதல் மந்திரி இந்த ஆரிய முத்துப்பட்டை. அரண்மனையில என்ன எனக்கு என்ன மதிப்பு உண்டோ அதே மதிப்பு இந்த முத்துப்பட்டனுக்கு இருக்கணும் அப்படின்னு அரச மன்னை சொல்லி ஆரிய முத்துப்பட்டனை அரண்மனையிலே மந்திரிக்கு மந்திரியாக வைக்க அண்டையிலே இருந்த ஆரிய முத்துப்பட்டை மந்திரியாகவே இருந்து வருகிறான். மந்திரினா சும்மா ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம் அப்பா, தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் உனக்கும் எனக்கும் வயிறு வேற. அதனால எப்பா ஆரிய முத்துப்பட்டா நீ வேலை பார்க்கும் போது நீ வேலைக்கு தகுந்தபடி கூலிய வாங்கிக்க. அதாவது வேலைக்கு போவதுக்கு முன்னாலே சம்பளத்தை அரை பேசி போனோம், அரை பேசி போனாதான் பேசின துட்ட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? வேலை முடிஞ்ச உடனே கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க. குறைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்ன திருப்பி கேட்போம், எப்படி நீங்க கொஞ்சம் சம்பளம் எனக்கு காணாதியா, கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்போம். கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சம்பளத்தை முதலாவது பேசி போனா கரெக்டா அந்த சம்பளத்தை கொடுப்பாங்க. ஆரிய முத்துப்பட்டா சரி உனக்கு 5000 பொன் வெகுமதியும் 1000 பொன் அது போக உனக்கு சம்பளம் போக செலவுக்கு. ஆமா கிம்பளம் எது உண்டா? பிறகு கிம்பளம் தான் உனக்கு தாரம்னு சொல்லுதேன். சரிதானே கேட்டேன். 5000 பொன் சம்பளமும் 1000 பொன் வெகுமதியும் உனக்கு நீ வாங்கிக்கப்பா, நீ மந்திரிக்கு மந்திரியா இருந்து வேலை பாரு. அப்படி என்று அரச மன்னன் சொன்ன போது அவரோ அன்னையில இருந்தல்லவோ ஆரிய நடதியில மந்திரிக்கு மந்திரியா அவர் மந்திரிக்கு மந்திரியா ஏ அழகு முத்து பட்டணமே சாமி அப்படியா இருக்கும் போது ஆரிய முத்துப்பாட்டை அவர் 12 வருடமாக 12 வருடமா பட்டனாகப்பட்டவை மலையாள தேசத்திலே அரண்மனையிலே மந்திரியாக இருந்து வருகிறார். அவனுக்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. மந்திரிக்கு மந்திரி மன்னனுக்கு மன்னை. அப்ப இப்படியாகவே இருந்து வரும்போது ஆரிய நாட்டிலே சிவசுந்தர பட்டருக்கும் சிவகாமி ஆட்சிக்கும் உயிரே பிரியல. ஆரிய முத்துப்பட்டனை பார்க்கலன்னு உடனே பிள்ளைய காங்காம தாயாகப்பட்ட சிவகாமி ஆட்சி படுத்த படுக்கையா பாயை விட்டு எந்திக்க முடியல. பாயும் பத்தி போச்சு. அன்னம் தண்ணி கிடையாது, ஆகாரம் இறங்கல, பச்சை தண்ணி கூட பல்லுல படல. சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தர பட்டரும் பாயோட பாயா பத்திட்டாங்க. அவர் எந்திரிச்சு வந்தார்னு வைகி பாயும் பின்னாலே வரும். அப்ப பாயோட பாயா பத்தி சிவகாமி ஆட்சி பிள்ளையை காணாமல் அழுது புலம்புகின்றார். அப்பா வட்டா குப்பா வட்டா ஏ அப்பா வட்டா குப்பா வட்டா இந்த அம்மாளோட வார்த்தை கேளு. ஏலம் கிராம்பு எங்க ஏ இளைய முத்து பட்டணங்க ஏ கட்டி கரும்பு எங்க ஏ கடைக்குட்டி பட்டணங்க ஏ சுக்கு விலகு எங்க ஏ செல்ல முத்து பட்டணங்க என் பிள்ளை என்ன ஆனானோ எங்க போனானோ தெரியல. ஏலங்கிராம்பு எங்க என் இளைய மகன் பட்டணங்க சுக்கு மிளகுங்க என் செல்ல முத்து பட்டணங்க காட்டி கரும்பு என் கனவில்லா தேன் கரும்பல்லவா. அப்பேற்பட்ட என் திருமகனை நீங்க போய் அழைத்து வாங்கடா. என் கடைக்குட்டி முத்து பட்டனை பார்க்காம என் சீவன் பிரியாது.
என் அருமை மகனை பார்க்கலைன்னா என் ஆவி பிரியாது. செல்லமுத்து பட்டனை பார்க்கலைன்னா என் சீவன் ஒரு நாளும் பிரியாதடா. என் பிள்ளை எங்க இருக்கான்னு நீங்க தேடி பார்த்துட்டு வாங்க, என் பிள்ளைய அழைத்து வாங்க அப்படின்னு சிவகாமி ஆட்சி புலம்புதா. அப்பா பட்டேன் சொல்லுதான், அம்மா நீ 12 வருஷமா என் பிள்ளை பட்டம்னு தேடுத. உன் மேல பாசம் இருந்தா பட்டேன் அன்னைக்கே உன்னை தேடி வந்திருப்பான். அவனை போய் நீ பிள்ளைய கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னா நாங்க எங்க போய் கூட்டிக்கிட்டு வர? என்ன அம்மாவும் அப்பாவும் ரொம்ப தவங்கி போனாங்க, வாயோட படுத்திருக்காங்க. அதாவது ஒரு சமயத்துல பணம் காசுகள் வச்சு விளங்கிக்கிட்டு இருந்தவங்க கையில பணம் இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருப்பாங்கன்னு சொல்லி நல்ல முக்காத்துட்டை எடுத்து நல்ல ஒரு கல்லுல உரசி அந்த மாதிரி நாவல விட்டாங்க. அதுல உயிர் போகல. அப்ப நம்ம மண்மனை காடுகரையினுடைய யாகம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நல்ல உழுத புளியில நல்ல ஒரு குத்தாடி வந்து அந்த மாதிரி தண்ணியில ஓட்டு கரைச்சு அதை வடிகட்டி அந்த மண்ணாசை இருந்தா அப்படி செய்வாங்க. ஆமா, அந்த மண்ணை கரைச்சு அப்படியே 2 பேருக்கு ஊத்துனாங்க. அதுலயும் ஜீவம் போகல. அதுக்கப்புறம் சிவகாமி ஆட்சி நல்லெண்ணெய தேய்ச்சி ஒரு 7-8 செவ்வழனிய வெட்டி அந்த மாதிரி கடகடன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கும் ஆவி விரியலன்னு சொன்னா ரொம்ப வயசாளிகளுக்கு சுருக்கமான மருந்து நல்லெண்ணெய தேய்ச்சி குளிப்பாட்டணும். குளிப்பாட்டிட்டு நல்ல செவ்வழனியில ஒரு 4 இளநிய கொடுத்துடணும். நீட்டி நிமிந்து அரைச்சிருவான். முதல்ல ஒன்னே ஊத்தி கொல்லணும் தாத்தா. தெரியுமா? சரி தெரியும். சரி, அவளமெல்லாம் பார்த்தும் அவளுக்கு உயிர் போகல. அப்பமும் ஆட்சிக்கு ஐயருக்கும் உயிர் போகல. ஆரியப்பட்டம்னு 2 பேர் ஏங்கி கிடக்காங்க. சரி, அப்ப அப்பாவட்டேன் குப்பாவட்டேன் அண்ணன் தம்பி 6 பேரும் சங்கு பார்த்தா என்ன செஞ்சான் தெரியுமா? இவங்களை ஏமாத்தன்னு சொன்னா சுடுகாட்டுல போய் 4 எலும்புகளை பிறகிட்டு வரணும். போடா புத்தி கெட்டவனே, என்ன நம்ம அம்மா நம்புவான்னு நினைக்கியோ? இல்ல, இருந்தாலும் கொல்லாதவா. இல்ல, பிறக்காந்து கொடுத்து பாப்போமே. அவன் பிறக்காந்து கொடுத்துட்டான். பிறக்காந்து கொடுத்தாலும் சிவகாமி ஆட்சி சும்மா இருப்பாளா? அந்த எலும்ப பார்த்தா, ஏ அப்பா இது என் மக எலும்பு இல்ல. ஏ சங்குப்பட்டா, ஏ சரவணப்பட்டா, ஏ தர்க்க சோமு வாங்க. என் புள்ள உயிரோட இருக்காண்டா என் மனசு சொல்லுது. என் புள்ள எங்கேயோ பிழைச்சு நிக்க. உங்களை மாதிரி இல்ல, அவன் படிப்புல கெட்டிக்காரன், பிழைக்க தெரிஞ்ச பிள்ளை. அவன் எங்கேயோ உயிரோட இருக்கா. நீங்க தேடி அவனை கொண்டுகிட்டு வாங்க. என்ன சிவகாமி ஆட்சி சொல்ல அப்படியே ஆட்டுமென்று அப்பாவட்டேன் உப்பாவட்டேன் தர்க்க சோமுலிங்கப்பட்டேன் ஆட்டுமுன்னு சம்மதித்தாங்க. ஆரிய முத்துப்பட்டனை தேடி பாப்போம்னு சொல்லி அகத்தி பழுப்பு போல 5-6 பொண்ணெடுத்து செலவுக்கு பணம் எடுத்தாங்க. பழிப்போக்கு சாப்பாட்டுக்கு கட்டுச்சாதம் கட்டினார்கள். பட்டத்தார் வரிந்து கட்டி தோல்ல போட ஒரு துண்டு, பட்டத்தார் வரிந்து கட்டி அதுக்கு மேல கட்டுவதற்கு ஒரு வேட்டி. இத்தனையும் எடுத்துக்கொண்டு அப்படின்னா தலையில கட்டிருக்கக்கூடிய அந்த வேட்டிய அவுத்து கீழே விரிச்சுக்கிடுவாங்க. தோல்ல போட்டிருக்க துண்டை எடுத்து வேட்டியில படுத்துக்கிட்டு அந்த துண்டை வச்சு மூடிக்கிடலாம். அதுக்குத்தான் அப்படி. அப்ப இந்த அண்ணன் தம்பி 6 பேர்களுமே சேர்ந்து அவரும் அகத்தி பருப்பு போல அவர் 5-6 பொண்ணெடுத்து ஆரிய பட்டனை தேடியல்லோ அவர் நாடு விட்டு நகரம் விட்டு அவர் நலமோடு வாராரு. தேடுவாரா 10 பட்டனை துங்காங்கலைய வடநாட்டுல
தேடி பார்க்க கீழ் நாட்டுல தேடி பார்க்க அந்த நாடும் தேடி பார்த்தாங்க சரி பட்டனை எங்க தேடியும் காணவில்லை காணல வந்தான் சொன்னான் தம்பி என்ன எல்லா திசையிலேயுமே நம்ம போய் தேடி பார்த்து செல்லமுத்து பட்டனை நம்ம தம்பியை காங்கல ஆனா மலையாள தேசத்துக்கு போய் நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமே தப்புனவங்க மலையாளத்துக்கு தான் இருப்பாங்க ஆமா சரி அதனால சேரநாடு போய் நம்ம மலையாள தேசத்துல ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி 6 பேரும் சேர்ந்து மலையாள தேசத்துக்கு வந்தாங்க வரக்கூடிய வழியில கட்டு சாதத்தை சாப்பிட்டு இளைப்பாரி களைப்பாரி கொட்டாரக்கர குமரி பகவதி அம்மா வாசலுக்கு வந்தார்கள் பகவதி அம்மா வாசலுக்கு வந்து கடைசியாக இருக்கக்கூடிய கட்டு சாதத்தை சாப்பிட்டாங்க நம்மள மாதிரி கடையில வாங்கி சாப்பிட மாட்டாங்க எங்க போனாலும் அவங்களுக்கு நெய்யும் சோறுமா சாப்பிட்டா தான் சாப்பிட்டத மாதிரி இருக்கும் அவங்க கெட்டத சோறு வந்து 10 நாளைக்கு கெட்டு போகாது அந்த நெய் பண்ணுற வேலை பக்குவம் அப்படி எல்லாரும் அப்படி செய்ய முடியுமா நம்ம என் வீட்டுல எல்லாம் புளியதோறு போடுவான்னு வைங்க புளியதோறு போட்டு கோயிலுக்கு போவேன் கோயில போய் உழைச்சி பார்ப்பேன் நூல் நூலா வரும் பக்குவம் சரியில்லை அவங்க வந்து நல்லா பக்குவம் பண்ணுவாங்க அதானே சரி அப்போ கட்டுச்சாதம் கட்டி வந்ததை கொண்டு வந்ததை சாப்பிட்டாங்க குளித்து நீராடினாங்க குளித்து நீராடி விட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வெடுத்தார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவன் அன்றைய தினத்துல நாட்டுக்குள்ள மலையாள தேசத்துல கொட்டாரக்கரையில களவு அதிகமாகி போச்சு களவு கொள்ளை அதிகமாகி போச்சுன்ன உடனே கொட்டாரக்கரை ராமராஜா மன்னனுக்கு பதிலாக ஆரிய முத்துப்பட்டனே வாங்க 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 ஆரிய அவர் நல்ல தூக்கம் அப்படியா சரி 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 அப்ப ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவன் களவு கொள்ளை அதிகமாகி போச்சு அதனால என்ன ஏதுன்னு நாட்டுக்குள்ளே பவனி சுத்தி பார்க்கணும்னு வாரான் பவனி சுத்தி வருகின்ற பொழுது அவன் ஆணையில இருந்தல்லவோ எங்க ஆரிய முத்துப்பட்டன் அவன் அரசனுக்கு அரசனாக அப்படியா வரபோது ஆரிய முத்துப்பட்டை ஆணையில உட்கார்ந்து கொண்டு பவனி சுத்தி வந்தான் எங்க அண்ணன் தம்பி 6 பேரும் சாப்பிட்டு இளப்பாரி கச்சு நேரம் களைப்பாரி அமர்ந்திருந்தார்கள் இந்த ஆரிய முத்துப்பட்டை ஆணையில வந்த உடனே இவங்க அரச மன்னன் தான் வாராரோ அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே எழுந்தறித்து அரச மன்னன் என்று வேடிக்கை பார்க்காங்க அத்தனை பேரும் நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும் எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே